வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில். இவரை பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பொன்னேரி தாலுக்கில் சின்னம்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இது இருக்குது. இங்கே இருக்கிற முருகன் வந்து 4.5 அடி உயரம் கொண்டவர். இப்போ நம்ம பார்க்குறது பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுடைய ஸ்தல வரலாறு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இது கோவில் சுவற்றில் இருக்கிற ஒரு போர்டு தான். அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியது இந்த ஸ்தலத்தில் தான். 500 ஆண்டுகள் பழமையான கோவில். இங்கே இருக்கிற அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அப்படின்னு ஒரு பாடல் எழுதி போட்டிருப்பாங்க. அதை வீட்டில் நீங்கள் பாராயணம் செய்துட்டு வந்தால் உங்களுக்கு சொந்த வீடு முருகன் அருளுவார் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது NH ரோடு, சென்னை டு கல்கத்தா போகிற நெல்லூர் சாலை இது. இங்கே வந்து நீங்கள் பிரிட்ஜ் மேலேயே நீங்கள் போகலாம். கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு 1 hour 15 minutes கிட்ட ஆகும். இப்போது சர்வீஸ் ரோடு எங்கே பிரியுது பாருங்கள். NHல வரப்போ இந்த சரவணா ஹோட்டல்னு இருக்கும். அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ரோடு வரும். இந்த இடத்த மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறுவாபுரி ஈஸியாக போக முடியும். LKS திருமண மண்டபம் நெக்ஸ்ட்டு வருது. இதுதான் லேண்ட்மார்க்குங்க. இந்த சர்வீஸ் ரோடு வழியாகவே நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா நம்ம சிறுவாபுரி சின்னம்பேடு இருக்கிற கிராமத்துக்கு போக முடியும். இந்த இடத்த மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெட்ரோல் பங்க்கெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய முருகனுடைய வேல் வரும். அங்கே இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா, அந்த வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம நேராக சின்னம்பேடு கிராமத்துக்கு தான் நம்ம போகணும். நான் சொன்ன இடம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துடும். இது மாதிரி சர்வீஸ் ரோட்லேயே நம்ம போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வயல்வெளிகள் நிறைந்த பசுமையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது சிறுவாபுரியுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, அஸ்வமேத யாகம் நடத்த சமயத்தில், ராமாயணத்தில் அஸ்வமேத யாகம் நடந்தப்போ ராமன் வந்து குதிரையை ஏவி விட்டுருக்காரு. அது வால்மீகி ஆசிரமத்திற்கு பக்கத்தில் போயிடுச்சான். அதனால் அங்கே ராமனுடைய மகன்களான லவகுசா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணினாங்க, அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்களாம். முதல்ல அனுமார் அனுப்புகிறாரு, அப்புறம் லக்ஷ்மணனை அனுப்புகிறாரு ராமன். அந்த அஸ்வமேதையாக நடத்த அந்த குதிரை போச்சு இல்லைங்களா, அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக. ஒரு நிமிஷம் இந்த வேலை பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் திரும்பினீங்கன்னா நேராக கோயில் வர அந்த ரோடு உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். ராமன் காலத்தில் அந்த குசேலபுரின்னு இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க இல்லையா ராமனுடைய மகன்களான லவகுசா. யார் போயும் அந்த குதிரையை விடுவிக்க முடியலை. அதனால் ராமனே கிளம்பி போய் அங்கேருந்து சிறுவர்களோட சண்டை போட்டு, அப்பானே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு, ராமனுக்கும் அவங்க தன்னுடைய பசங்கள்ங்கிறது நமக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு ராமாயணத்தில். அதனால தான் இந்த ஊருக்கு சிறுவாபுரி, அதாவது சிறுவர்கள் அம்பு எடுத்த இடம், சரியா, அது காலப்போக்கில் மருவி சின்னம்பேடு அப்படின்னு மாறிடுச்சுங்க. இது ஒரு ஸ்தல வரலாறு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ரோடை பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு இந்த கதையை முழுமையாக சொல்கிறேன். திருமண கோலத்தில் வள்ளியோட முருகன் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக இந்த வனத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த காலத்தில் இந்த இடங்கள் எல்லாம் வனங்களாக இருந்தது. அப்போது விஷ்ணுவுடைய 2வது மகள் தான் வள்ளி, சரிங்களா. வேடனாக இருந்தவருக்கு வள்ளி பிறந்து அதற்கப்புறம் முருகனை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால் அவங்க கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப மருமகனையும் பார்க்குறதுக்கு விஷ்ணு வராரு. அதே சமயம் முருகனாகப்பட்ட தன் பிள்ளையை பார்க்க சிவபெருமானும் அங்கே வராரு. அதனால தான் இங்கே அண்ணாமலையாருடைய சிலையும் உண்ணாமலை அம்மனும் இங்கே இருக்காங்க, சரியா. ஸோ
முருகன் வள்ளிய கூட்டிட்டு வந்த இடமான இங்கே இருக்க வச்சிருக்காங்க. விஷ்ணுவுடைய ஆசைக்காக, சிவபெருமான் சொல்றதுக்காக வள்ளியும் முருகனும் இங்கேயே இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். ஸோ அங்கே இருந்து ரொம்ப புகழ் பெறணும் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய ஆசை. சிவபெருமான் வந்து தன் பையனுக்கு சொன்னதுனால அவர் அங்கேயே இருக்கார். அதுதான் இந்த சிறுவாபுரி கோயிலுடைய வரலாறு. ஆக திருமணம் ஆகாதவங்க இந்த மணக்கோலத்தில் உற்சவராக இருக்கிற இந்த வள்ளி முருகன் இருக்கார் இல்லைங்களா, வள்ளி மணாளர், அவரை வேண்டிக்கிட்டால் திருமண தடை அகலும்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கோவிலுக்கு வரங்க நிறைய பாருங்கள், குறி சொல்கிறவங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு வரவங்க என்ன வேண்டிப்பாங்கன்னா, சொந்த வீடு நிலம் வாங்கணும்னு இந்த கோவிலை தேடி வரவங்க இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி தாங்க. நான் இங்கே வந்து வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கும் ஒரு சொந்த வீடு அமைஞ்சுது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் இந்த கோவிலை தெரிவித்தவங்களுக்காக. இந்த கோவிலுடைய உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5 நிலை ராஜகோபுரம் இருக்குது. ரொம்ப ஃபேமஸானது என்னென்னா மரகத மயில் வாகனம் இங்கே இருக்குது. ஆமாங்க, மரகதம் பச்சை கல்லாலான மயிலை இங்கே பார்க்க முடியும். அப்புறம் இது செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க. 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்தால் நம்ம வேண்டியது நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. முருகம்மைன்னு ஒரு பெண் இந்த கிராமத்தில் இருந்திருக்காங்க. தன் கணவரோட சண்டை வந்தது காரணமாக கணவர் வந்து முருகம்மையுடைய கையை வெட்டிடுறாங்களாம். அந்த பெண்ணுடைய கையை வெட்டிடுறாராம். அவள் வந்து இதுதான் சின்னப்பேடு கிராமங்க. அவள் வந்து இந்த முருகன்கிட்ட மனது உருகி வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போது உடனே முருகன் எந்த அடையாளமும் இல்லாமல் அவர் கையை சேர்த்து வச்சுட்டாலாம். இங்கே நெல்லி முள்ளி அப்படிங்கிற ஒரு பொடி இருக்குது. அது அபிஷேகத்துக்கு 48 நாள் அபிஷேகம் பண்ணினா தீராத நோயும் தீரும். நெல்லி முள்ளி கொண்டு அபிஷேகம் செய்யந்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்டையே அந்த பொடியை கொடுத்து நீங்கள் அபிஷேகத்தில் சேர்த்துக்கோங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த 5 நிலை ராஜகோபுரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. உயரமான ஒரு கொடிமரம் இங்கே இருக்குது. அதுக்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்க அழகாக முருகன் வந்து 4 அடி உயரத்தில் நம்மளுக்கு காட்சி அளிப்பாருங்க. இங்கே சூரியனார் இருக்கார், மரகத விநாயகர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், ஆதி மூலவர் இருக்காருங்க. ஆதி மூலவராக இருக்கிறது நம்ம முருகன் தான். அப்புறம் நாகர், பைரவர், நவகிரக சன்னதிகளாக இங்கே அமைஞ்சிருக்கு. கருவறையில் இருக்கிறவரை முருகனுக்கு பெயர் ஸ்ரீ ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்சவமூர்த்தியாக வள்ளி நங்கை மணவாள பெருமான் இருக்காருங்க. திருமண கோலத்தில் இங்கே இருக்கிற இந்த உற்சவமூர்த்தியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவங்க பக்கத்துலேயே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் உள்பிரகாரத்தில் இருக்காங்க. இது வந்து ஒரு தாமரை குளம் நம்ம பார்க்குறது. சேற்றில் தானே செந்தாமரை மலரும், அந்த மாதிரி ஒரு இடம் இது. அதை தாண்டி இந்த கிராமத்து போனோன்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு நம்ம சிறுவாபுரி கோவிலுக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க. இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு. இந்த ஸ்தலம் வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு வந்தோங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். மிக அற்புதமாக நினைத்ததை நினைச்சபடி நடத்தி கொடுக்கக்கூடிய முருகன் தான் இவர். இப்போ பார்ப்பீங்க, ஜஸ்ட்டு ஒரு பக்கம் திரும்பின உடனே உங்களுக்கு முருகன் கோவில் வந்துருங்க. இங்கே ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நமக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா இங்கே செங்கற்கள் இருக்குது. அது ஆதி மூலவரான முருகனுக்கு பின்புறமாக அந்த 5 செங்கலை வச்சு வேண்டிக்கிறாங்க. நானும் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கேங்க. 5 செங்கலை வச்சு உள்ளே விளக்கு ஏற்றி மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வைத்து மனமுருகி ஒரு எந்த ஆசோலேஷனும் இல்லாமல் 100% நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டுமே பிரதானமாக கொண்டு மனமுருகி வேண்டனா இந்த முருகன் கோவில் அதிசயமாக நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்குங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை இங்கே வந்தால் போதுங்க. திரும்ப 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 இந்த கோவிலுக்கு நம்மளை முருகன் அழைச்சிப்பார்.
ஆண்டவன் நினச்சா தான் இங்கே வர முடியும். அவர் அருள் இருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு நம்ம வர முடியும். இந்த கோவில் இல்லை, எல்லா கோவிலுமே அப்படி தான். ஆண்டவன் மனசு வச்சா தான் அந்த கோவில் வாசப்படிவே நம்மளால் மிதிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை வந்து பாருங்கள், திரும்ப 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 இந்த இடத்துக்கு வந்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான கோவிலுங்க, அட்டகாசமான கோவில். சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஹாஃபடி தான். மற்ற எல்லா நாட்கள்லையுமே வந்து 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஏர்லி மார்னிங் திறந்துடுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேரமுமே இங்கே நம்ம போக முடியும். செவ்வாய்க்கிழமைகளில் மிக அதிகமான கூட்டம் இருக்குங்க. இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பெட்டி கடைகள் தான். தான் பாருங்கள், ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரம் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேயே மாலை, விளக்கு போடுறது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமப்புற மக்கள் வந்து அவங்களுடைய வருவாய் ஈட்டுறதுக்காக இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகளும் வச்சுருப்பாங்க. காய்கறிகள், கீரை வகைகள், வாழைத்தண்டு இது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதவ பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாமே கோயம்பேடுலேருந்து தான் இங்கே கொண்டு வராங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடலை, கிழங்கு வகைகள் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். பாருங்கள் என்ன அழகாக. இது ஒரு சாயந்தர வேலைங்க. நாங்கள் போனது வந்து மாலை நேரத்தில். பின்னாடி சன் செட் ஆகிறதுக்கு இருக்குது. இந்த கோபுரத்தில் இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா. இங்கே மறக்காமல் பூக்கள் வாங்குங்க. முல்லை பூவெல்லாம் அரும்புகள் அவ்வளோ பெரிதாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தான் ராஜகோபுரம். இங்கே பஸ்ஸு கூட ஸ்டாப்பிங் இங்கே வாங்க. சென்டர்லேயே இங்கே கோயில் பக்கத்துலேயே கோயம்பேட்டிலேருந்து வர பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸில் வரவங்க அதுலேயும் வரலாம். இங்கே கார் பார்க்கிங் கூட இந்த கோவிலை தாண்டின உடனே வருங்க. இன்னும் கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. விசேஷ நாட்களில் உள்ள கார் வர அனுமதி கிடையாது. கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம நிற்க வேண்டியிருக்கும். அருமையான இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்க. இந்த கோவில்னால் எனக்கு வீடு அமைஞ்சதுங்கிறதுக்கு அத்தாட்சியாக இந்த வீடியோ எண்டில் எங்களுடைய வீட்டின் புகைப்படமும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதையும் பாருங்கள். நெய்விளக்கு வீடும் இங்கே போகலாம். கல்யாணம் ஆகாதவங்க என்ன வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது அவங்களுக்கு வேணுங்கிறவங்க வேண்டிக்கிட்டு நெய்விளக்கு, மாலை இதெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம். பெரிய மாலையாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆதி மூலவருக்கும் மூலவரான முன்னாடி இருக்கிற முருகனுக்கும் நம்ம அப்படியே போட்டுருவாங்க. முருகனுடைய மேலேயே இருக்கும். இது மாதிரி சைடில் வந்து ஒரு லாங் க்யூ போகுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே திருஷ்டி சுற்றி போகிறது ஒரு பெரிய விஷயம். உடம்பு முடியாதவங்களுக்கு இங்கே உருவங்கள் விற்கிறாங்க. அது வந்து உண்டியலில் நம்ம காணிக்கையாக செலுத்தலாம். திருஷ்டி சுற்றுறதுக்கு உப்பு, மிளகு இங்கே வச்சுருப்பாங்க. அதை நம்ம சுற்றிட்டு கொடிமரத்தில் வேண்டிட்டு போட்டுக்கலாங்க. இங்கே இருப்பது மிக உயரமான கொடிமரம். கொடிமரத்தில் தான் தேவதைகள் வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவ்வளோ அழகான கொடிமரம். அதற்கு முன்னதாக தான் நம்ம மரகத மயில் வாகனம் பார்க்க முடியும். அந்த மயில் வாகனம் 2 எண்ணம் இருக்கும். இப்போ இந்த கோயிலில் முன்னாடி மூலவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி ஆதி மூலவரும் இருப்பாருங்க. ஸோ 2 முருகன் சிலைகள் 5 அடி 4.5 அடி உயரத்தில் 2 முருகன் சிலைகளும் நம்ம பார்த்து தரிசனம் செய்ய முடியும். மரகத விநாயகர் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க. இது எல்லாமே நாகர் சிலைகள். இது ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே இருக்குது. கோவில் பின்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது. அங்கே ஒரு குளம் கூட இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸ். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் வீடு மனை அமையவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஆதிமூலவர் பின்புறமாக செங்கல் கறி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நானும் நினைக்கிறேன். அற்புதமான அருமையான முருகனாலே அழகன் தானே. இருக்கிற முருகன் அவ்வளோ அழகாக இருக்காரு. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு நம்பிக்கையோட அனைத்து அருள்களையும் புரிகிறாருங்க. சந்தோஷமாக நீங்கள் வாங்க. இதை நான் காமிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய
வரலாறு மிக்க 500 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோயிலுக்கு அனைவரும் வருகை தந்து உங்கள் வாழ்விலும் ஏற்றங்கள் நிகழும்னு வேண்டிக்கிறேன். மிக்க நன்றிங்க. பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இன்னும் பாருங்கள், என்னுடைய வீடுடைய படத்தையும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். இங்கே வேண்டினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு புண்ணியர்ச்சனை பண்ணணும். அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ஒரு வீடு இந்த சிறுவாபுரி முருகனின் அருளால் தான் கிடைச்சிது. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எந்த தடங்களும் இல்லாமல், இருக்கும் தடங்கல்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக இந்த விஷயம் நடந்துச்சுங்க எங்களுக்கு. இது முருகனுடைய அருளால் மட்டும்தான், சில நல்ல உள்ளங்களினால் எங்களால் இந்த வீடு வாங்க முடிஞ்சது. Hope you like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடு வாங்க பில்லராக இருந்தது என் கணவர் தாங்க, மதுஸ்ரீ இல்லம். நன்றி.